ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة. வார்த்தைகளிடையே ஆகச் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். நமக்கு காட்டி தரப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளில் மிகச் சிறந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து வழிகாட்டிய நெறிமுறைகள். உலகத்திலே நாம் எத்தனையோ காரியங்களை ஒவ்வொரு தினமும் செய்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் தரம் தாழ்ந்த காரியங்கள், நம்முடைய மார்க்க விடயத்திலே புதுமையாக புகுத்தப்பட்ட காரியங்கள் இருக்கும். அவ்வாறு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே புதுமையாக புகுத்தப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடான காரியங்களும் நரகத்திலே இட்டுக் கொண்டு செல்லும் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு உரையிலும் நம்முடைய தோழர்களுக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்த அந்த அறிவுரையை, எச்சரிக்கையை இந்த இடத்திலே உங்களிடத்திலே ஞாபகம் ஊட்டியவனாக என்னுடைய உரையினை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த கிருபையினால் உலகத்திலே எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட மனிதர்களிடையே மிகச்சிறந்த மனிதர்களாக அல்லாஹ்வுடைய கொள்கையில் ஒரு ஒருங்கிணைந்த அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி இறைவனுடைய விருப்பத்தை பெற்ற, இறைவனுடைய அங்கீகாரத்தை பெற்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பயணப்படக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான இஸ்லாத்தை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே வாழ்க்கையிலே முழுமையாக செயல்பட்டு நடந்தோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் மட்டுமில்லாமல் ஆகிரத்திலேயும் மிகச்சிறந்த கூலியினை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த உலகத்து வாழ்க்கை என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த அடிப்படையான விடயங்கள். நிலையில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடியதுதான் இந்த துனியா வாழ்க்கை. அப்படிப்பட்ட இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் இறைவன் காட்டி தந்த அடிப்படையிலே சரியான முறையிலே நாம் செயல்பட்டாலே நிச்சயமாக ஆகிரத்திலே நாம் எதிர்பார்த்த மிகச்சிறந்த வெற்றியை அடைந்து கொள்ள இயலும். அப்படி மறுமையிலே வெற்றி அடைந்து கொள்வதற்கு இறைவன் உலகத்திலே பல்வேறு அமல்களையும் மிகச்சிறந்த செயல்பாடுகளையும் நமக்கு காட்டி தந்திருந்தாலும் கூட நம்முடைய அடிப்படை நம்பிக்கை என்பதுதான் நம்முடைய அமல்களை சரியான முறையிலே செய்வதற்கான வழிகளை அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு வியாபார ஸ்தலத்திலே வியாபாரம் செய்கிறீர்கள். உங்களுக்கான பொருளை பற்றியான அடிப்படையான அறிவும் அது நிச்சயமாக விற்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருந்தால்தான் அந்த பொருளை நீங்கள் விற்பனை செய்ய முடியும்.
அறிவும் நம்பிக்கையும் உங்களிடத்துல இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களிடத்துல பொருளை சரியான முறையிலே கொண்டு செல்ல மாட்டீர்கள். அந்த பொருள் விற்கவும் இருக்காது. சாதாரணமாக உலகத்திலே வியாபாரத்திற்கான அடிப்படை இவ்வாறு இருக்கக்கூடிய சமயத்தில் மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அஸ்திவாரத்தை உலகத்திலே சரியான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு வேணாலும் அமல்கள் செய்யலாம், அது இரண்டாவது பட்சம். அமல்கள் என்பது இறைவன் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இறைவனுடைய புறத்தில் உள்ளது. உலகத்தில் அவ்வளவு அமல்கள் செய்திருந்தாலும் கூட இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான கூலிகளை நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் அமல்கள் செய்வதற்கான அடிப்படை என்ன? நம்பிக்கை இருக்கணும். ஒருவர் நம்பிக்கையை சரியான முறையிலே கொள்ளாமல் சரியான ஈமானத்தினுடைய உள்ளத்திலே அமைத்துக் கொள்ளாமல் எவ்வளவு தூரம் அவர் அமல்களை உலகத்திலே செய்தாலும் கூட அந்த அமல்களை முழுமையான முறையிலே அவர் செய்து கொள்ள மாட்டார். அதற்கான நன்மைகளையும் சரியான முறையிலே பெற்றுக் கொள்ள இயலாது. ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம் என்று சொன்னால் அஸ்திவாரம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. எந்த அளவிற்கு கட்டடத்துடைய அஸ்திவாரம் பேஸ்மெண்ட் சரியான முறையிலே உறுதித்தன்மையோடு இருக்கிறதோ அதை பொறுத்துதான் கட்டிடத்துடைய ஆயுள் காலங்கள் விதிக்கக்கூடியதாக இருக்கும். இங்க 100 மாடிக்கு கட்டிடத்தை எழுப்பினாலும் கூட மிக விலை உயர்ந்த பொருட்களையும் ஜல்லிகளையும் செங்கலையும் கொண்டு இரும்புகளையும் கொண்டு உங்களுடைய கட்டிடத்தை உறுதித்தன்மை உடையதாக நீங்கள் நினைத்திருந்தாலும் கூட கட்டிடத்துடைய அடிப்படை சரியான முறையிலே இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கட்டிடம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து மண்ணோடு மண்ணாக தூள் தூளாக சிதறிவிடக்கூடியதாக இருக்கும். அதே போல நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளவு தூரம் நன்மையான அமல்களை செய்திருந்தாலும் கூட நீங்கள் பல லட்சங்களை செலவழித்து ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செய்து நன்மைகளை கொள்ளை கொண்டு இந்த வாழ்ந்திருந்தாலும் கூட அடிப்படையான இறை நம்பிக்கை என்பது அனைத்து மனிதர்களையும் அத்தியாவசிய ஒன்றாக இருக்கக்கூடிய விடயம். அதை சரியான முறையிலே நாம் கொண்டிருந்தால்தான் அதற்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களையும் இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையில அடிப்படையாக இருக்கக்கூடியது 2 இறை நம்பிக்கைகள். அதுல முதலாவதாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது என்பது நம்முடைய அடிப்படையான ஈமானாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதை பொறுத்தவரை இதுல 2 விதமான கருத்துக்கள் இடத்துல இடம்பெறக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளலையா என்று கேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விட மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை மிகச்சிறந்த முறையிலே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே கேள்வி கேட்க சொல்கிறார் காபிர்களை நோக்கி. முஸ்லிம்களை பார்த்து சொல்லக்கூடிய கேள்வி கிடையாது, ஈமான்தாரிகளை இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து எழுப்பக்கூடிய கேள்வி கிடையாது. காபிர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறார், இந்த கேள்விகளை எல்லாம் அவரிடத்தில் எழுப்புங்கள். வானத்திலிருந்து மழை பெய்தா இல்லையா, அந்த மழை இந்த பூமியிலே ஒளியை சீருவன் யார் என்று கேளுங்கள். அவருடைய பதில் அல்லாஹ் என்பதாக இருக்கும். மழை பொழியுது, அதிலிருந்து பூமியில பயிர் முளைக்குது. அந்த பயிரை இந்த பூமியில் இருந்து முளைக்க செய்வன் யார் என்று கேளுங்க, அவர்களுடைய பதில் அல்லாஹ் என்பதாகத்தான் இருக்கும். இப்படி அல்லாஹுடைய அருளையும் அவருடைய அருட்கொடையும் ஒவ்வொன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புகிறார். இதையெல்லாம் கேளுங்க, அவர்கள் அல்லாஹ் என்பதாகத்தான் பதில் சொல்வார்கள். ஒரு மிகப்பெரிய கடல் பயணம், திடீரென்று எங்கே வந்தோ வந்த சூறாவளி ஒட்டுமொத்த கடலையும் அதில் இருக்கக்கூடிய மக்களையும் மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கு வானளவிற்கு சூறாவளி எழும்புகிறது, அலை எழும்புகிறது. தப்பித்து போவதற்கான எந்த வழியுமோ முகாந்திரமோ இல்லை. ஆனால் காபிர்கள் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்வார்கள், முழுமையாக அல்லாஹ் இடத்திலே துஆ செய்வார்கள். அல்லாஹ் நீ மட்டும் தான் என்னை காக்கக்கூடியவன், உன்னை விட்டால் என்னை காக்கக்கூடியவன் யாரும் கிடையாது, தயவு செஞ்சு காப்பாத்து. முழுமையாக அடிபுரிவார்கள். முஸ்லிம் மக்கள் கிடையாது, காபிர்கள், மக்கத்து காபிர்கள். அப்படிப்பட்ட மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தார்களா இல்லையா என்ற கேள்விக்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால்
அவருடைய நம்பிக்கையில மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருந்தது. அவர்கள் அல்லாஹ்விற்கு என்னென்ன ஆற்றல்கள் எல்லாம் இருக்கிறது என்று நம்பினார்கள். அல்லாஹ்விற்கு எந்தெந்த ஞாபகங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை உளமாறு ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அருளும் பாக்கியமும் மற்றவர்களுக்கும் இருக்கிறது என்பதையும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். லாத்துக்கு ஒரு பாக்கியம் இருக்குது, உஸ்ஸாக்கு ஒரு அருள் இருக்குது, மனாத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. இதெல்லாம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹுக்கு வைத்த அதே நம்பிக்கையை மற்ற அவர்கள் வணங்கக்கூடிய சிறு குறு அந்த சிலைகளுக்கும் இருக்கிறது என்று உறுதியேற்றார்கள், நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதனாலதான் அவர்கள் காபிராக போனார்கள். அப்ப நம்முடைய நம்பிக்கையை பொறுத்தவரை முதல்ல அடிப்படையான நம்பிக்கை தெளிவாக இருக்கணும். அல்லாஹை நம்ப வேண்டும், அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு அடிப்படையான நம்பிக்கையினுடைய உள்ளத்திலே ஆணி அடித்தார் போல பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும். அல்லாஹ் வணங்கணும், அதே நேரத்திலே அந்த அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். அவனை தவிர அந்த இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேற யாரும் கிடையாது, எவனும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு மிகச்சிறந்த புனிதமான பொருளாக நீங்கள் கருதி கொண்டிருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு முன்னாலே இந்த உலகத்துல யாரும் கிடையாது என்பதிலே உறுதியான நம்பிக்கை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அதுதான் அல்லாஹ்வை வணங்குவதற்கான அடிப்படையான உறுதியான நம்பிக்கை. நீங்க சின்ன கயிறுக்கெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதாக நம்பக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும். ஒரு கருப்பு கயிறை எடுத்து காலையும் கையிலையும் கட்டி வைத்துக் கொண்டு அந்த கயிறின் மூலமாக மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும், இது மூலமாக என்னுடைய நோய்க்கு சிபா கிடைக்கும், எங்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்றெல்லாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை இன்றளவிற்கும் பல இடங்கள்ல பார்த்துக் கொள்ள முடிகிறது. அப்ப இது நம்முடைய ஈமான் குறைபாட்டுல மிகச்சிறந்த ஒரு விடயத்தை நமக்கு தெளிவாக பறைசாற்றக்கூடிய காட்சியை பார்க்கும் போல பல விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். நம்பிக்கையை பொறுத்தவரை முதல் விடயம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, அதில் மிகச்சிறந்த தெளிவோடு மக்கள் இருக்கக்கூடியதாக. அடுத்த நம்பிக்கையில இரண்டாவது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நம்பிக்கை என்னன்னு சொன்னா ஆஹிரத், மறுமையை நம்பிக்கை கொள்வது. இது மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கையாக இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்தெந்த இடங்களில் எல்லாம் திருமறை குர்ஆனிலே நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று உரைக்கிறானோ அடுத்த வார்த்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆகிரத்தை வல் யௌமில் ஆகிர் என்பதாகத்தான் இருக்கு. நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தால், மறுமையை நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் இந்த காரியங்களை புரியுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ்வுடைய பல்வேறு வசனங்களை திருமறைகளை பார்த்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது என்பது நம்முடைய ஈமானுடைய அடிப்படை எந்த அளவிற்கு உண்மை என்பது உண்மையாக இருக்குமோ அதே போல ஆகிரத்தை நம்பிக்கை கொள்வது என்பதும் நம்முடைய அடிப்படையான ஈமானாக இருக்க வேண்டும், அடிப்படை நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதோடு விட்டுமில்லாமல் நம்முடைய நல்ல காரியங்களை அதிகமாக உலகத்திலே புரிய வேண்டும் என்று சொன்னால் ஆகிரத்தின் பக்கம் உறுதியான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். தொழுகை வைங்களேன், தொழுகை எதற்காக தொழுகிறோம், தொழுவதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன என்று நம்மிடத்துல கேள்வி வைக்கப்பட்டால் நம்மிடமிருந்து வரக்கூடிய முதல் பதில் நன்மை கிடைக்கும். நன்மை எங்கே உலகத்துல கிடைக்குமா இல்ல ஆகிரத்துல கிடைக்குமா? நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் உலகத்திலும் கிடைக்கும், ஆகிரத்திலும் கிடைக்கும். அப்ப நம்முடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஒரு தொழுதாலும் சரி, ஒரு நோன்பு வச்சாலும் சரி, ₹1 தானம் கொடுத்தாலும் சரி, வசதி உள்ளவங்க ஹஜ் உம்ரா செஞ்சாலும் சரி, இப்படி அல்லாஹ்விற்காக மறுமைக்காக நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் சரி அதற்கு முக்கியமான நோக்கம் நன்மையை ஆகிரத்தில் அடைந்து கொள்ள முடியும் என்ற ஒரு முக்கியமான காரணத்திற்காக தான் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆகிரத்து மீதான முழுமையான நம்பிக்கையை உலகத்திலே வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம் நிச்சயமாக முழுமையான நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆகிரத்தையும் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய காரியங்களை பல விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தரக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அதுல முக்கியமான ஒரு காரியம் என்று கேட்டா இறை தூதருக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல அது நமக்கு
சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நீங்கள் நம்பி இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அதே போல இந்த தூதருக்கும் முகமதுக்கும் முழுமையாக கட்டுப்படுங்கள். இறுதியாக உங்கள் அதிகாரம் படைத்தோர் யாரோ அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லக்கூடிய காட்சி பார்க்கிறோம். நம்ம அல்லாஹையும் அல்லாஹுடைய வறுமையையும் ஆகரத்தையும் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் முதலிலே கட்டுப்படக்கூடியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதே போல இரண்டாவது நாம் கட்டுப்படுவதற்கு தகுதியான நபர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொன்னால் வெறுமனேருடைய பெயரை உச்சரித்து விட்டு சென்று விடுவது என்பது கட்டுப்பாடு ஆகாது. ஒருவருக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொன்னால், ஒருவருக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறோம், அவருக்கு அடிபடுகிறோம் என்று சொன்னால் அவருடைய அத்தனை கட்டளைகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையிலே எத்தனை கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம். உலக விடயத்தில் மூழ்கி போய் பல மக்கள் செய்யக்கூடிய காட்சி என்று கேட்டா, தமக்கு எது இலகுவாக இருக்குமோ, தமக்கு எது ரொம்ப விருப்பமானதாக இருக்குமோ அத்தகைய காரியங்களை ஏற்றுக்கொண்டு தமக்கு கடினமான காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட அதை உதாசீனப்படுத்திவிட்டு அல்லது கண்டும் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்துக் கொள்ள முடிகிறது. மார்க்கத்திலே ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பகுதியை மறைக்கக்கூடிய சூழ்நிலைகளை பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையிலே பார்த்துக் கொள்ள முடிகிறது. உண்மையிலேயே நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக இந்த உலகத்திலே கட்டுப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் அதற்கு எதிராக யார் வந்தாலும் அதை உதாசீனப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கும். அதனுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, நாம் கற்றுக்கொண்டு வந்த நம்முடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் பெற்றெடுத்த நம்முடைய மக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தம்முடைய திருமறை குர்ஆனில் அழகாக சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வையும் இறுதி நாளில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமுதாயத்தினர் அவர்கள் அல்லாஹையும் அவருடைய தூதரையும் பகைப்போருக்கு எதிராக போராடுவார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அவருடைய பெற்றோர்களாக இருந்தாலும், அபுலாவுக்கும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், இஹ்வானுக்கும் அவருடைய சகோதரிகளாக இருந்தாலும், அஸ்வாதிக்கும் அவருடைய மனைவியாக இருந்தாலும், உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக அவர்கள் நின்றார்கள் சொன்னால் அவர்களுக்கு எதிராக போராடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லக்கூடிய காட்சியை பார்ப்போம். அப்படிப்பட்ட போராடக்கூடிய மக்கள் தான் அல்லாஹையும் மறுமையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே 58வது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய காட்சியை பார்ப்போம். உண்மையிலேயே நாம் அல்லாஹுடைய தூதரை உளமாற நேசிக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹையும் ஆகிரத்தையும் உறுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் அவர்களுக்கு எதிராக உலகத்திலே எப்படிப்பட்ட தடை வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்ற அடிப்படையில நான் செய்யக்கூடிய ஒரு சில விடயங்களை எல்லாம் பார்க்கத்தானே செய்யும். ஏதாவது ஒரு சில கார்ட்டூன் போட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எதிராக சித்தரித்து விட்டார்கள் என்று சொன்னால் உடனே அதற்காக பொங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். பேஸ்புக்ல அதற்கு எதிராக பல கமெண்ட்களை எழுதக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இதோடு நம்முடைய நேசம் முடிந்து விட்டது. யாராவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றாக அல்லது அவர்களுடைய குண நலனுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பதிவிட்டார்கள் என்று சொன்னால் உடனே நம்ம கோபம் வருதா இல்லையா? அதற்கு எதிராக பதிவு செய்யவா இல்லையா? நம்முடைய கட்டணத்தை அழுத்தம் திருத்தமாக எதிர்ப்பாக பதிவு செய்யவா இல்லையா? அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்று கேட்டா, நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கும் தான், மாற்றுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை முடித்து விடுகிறோம். அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக சொன்னானா அதற்கு எதிராக போட்டி போட்டுக் கொண்டு களத்தில் இறங்கி போராடக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இது மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய அடையாளம் என்று கேட்டா, இத்தோடு நம்முடைய நேசத்தை முடித்து விடக்கூடாது. உண்மையிலேயே நாம் அல்லாஹ்வுடைய தூதரை உறுதியாக உளமாற நேசிக்கிறோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையிலே அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவர்களாக. ரசூலுல்லாஹ் ஒரு திருமணத்தை முடிக்கக்கூடிய சமயத்துல என்ன காரியங்களை எல்லாம் காட்டி தருகிறார்கள், அது எல்லாருக்கும் தெரிஞ்சா இருக்கிறோம். யார் எளிமையான திருமணத்தை செய்யறாங்களோ அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடிப்படையான உண்மை. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக யாராவது வந்தார்கள் என்று சொன்னா களத்தில் இறங்கி போராட வந்தான். ஆனால் அந்த போராட்ட குணமும் அந்த மூர்க்கமும் அந்த எதிர்ப்பும் ஏன் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் இல்லை என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. நம்முடைய பெற்றோர் ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமா தான் நடக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நம்முடைய பெற்றோர் அதற்கு எதிராக நடக்கிறாங்க. இல்ல அதெல்லாம் முடியாது.
மார்க்க சொல்லிட்டு போகட்டும், ஊர்வாய் அடிக்கலுமா? நம்முடைய சொந்த பந்தங்கள் என்ன நினைப்பாக? எளிமையா முடிச்சுன்னு சொன்னா நம்முடைய சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள், நெருங்கிய சொந்தங்கள் எல்லாம் நம்மளை கேவலம் அனுப்பிச்சிட மாட்டாங்களா? நான் பெத்தாலு எனக்கு ஒரே ஒரு புள்ளடி, உன்னுடைய கல்யாணத்தை மூக்கு மேல ஒரு விரல வைக்கிற அளவுக்கு நம்ம நடத்தி காமிக்கணும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் சொல்லி அவருடைய வாயை அடைச்சிட்டு எவ்வளவு முடியுமோ ஆடம்பரமாக திருமணம் செய்யக்கூடிய காட்சி பார்க்கணும். இப்ப இந்த நேரத்துல உண்மையிலேயே நாம் ரசூலுல்லாஹை நேசித்தோம் என்று சொன்னால், பூர்வர்கள் சொல்லட்டும், பெற்றோர்கள் சொல்லட்டும், என்னுடைய உற்றார் உறவினர்கள் சொல்லட்டும், யார் இந்த உலகத்திலே தடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? எளிமையான திருமணம் செய்ய சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக என்னுடைய உயிரே போனாலும் சரி, நிச்சயமாக நான் முடிக்க மாட்டேன், எவ்வளவு முடிவை எளிமையாக பண்ணுங்க என்று உறுதியாக இருப்போமா இல்லையா? இது ஒரு உதாரணம். இது போல எத்தனை காரியங்கள் எடுத்துக்கொள்கிறோம். பல காரியங்களை நடக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். மார்க்கமே தடுக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக, அவருடைய தூதருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறீர்கள். என்ன காரியத்தை செய்றீங்க தெரியுமா? வட்டி வாங்குறீங்க. நீங்கள் வட்டியை வாங்குறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, இவர்களுக்கு எதிராக நீங்கள் வாளேந்தி போர் பிரகடனத்தை உறுதி செய்கிறீர்கள் என்பதாக திருமறையில் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றம் என்பது வட்டி. சர்வ சாதாரணமாக விழுவக்கூடிய காட்சி பார்க்கிறோம். இஎம்ஐங்கிற பேர்ல எத்தனை எந்த ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில வட்டி நுழையக்கூடிய காட்சி பார்க்கிறோம். பைக் லோனாவோ, எஜுகேஷன் லோனாவோ, ஏதாவது ஒரு வகையில சர்வசாதாரணமாக வட்டியில போய் மூழ்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு குற்றத்தை ரொம்ப இலகுவாக சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய நேசம் எங்கே போச்சு? அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் எங்கே போச்சு? மறுமையை பற்றியான அச்சம் எங்கே போச்சு? பேரோட சொல்லிக்கிறோம், நான் அல்லாஹ்வுடைய நேசம் கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நேசம் கொள்கிறேன், நாளை ஆகிரத்திலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதெல்லாம் வெறுமனே ஸ்டேட்மெண்டா இருக்குது, பேரோட சொல்றோம். ஆனால் அதற்கான செயல்பாடுகளை வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோமா என்று கேட்டால் அதுல நிச்சயமாக நடைமுறை சாத்தியத்துல செயல்படாத சூழ்நிலைகள் தான் பெரும்பாலான நேரங்கள்ல பார்த்துக் கொள்ள முடியும். இதுபோல முக்கியமாக இந்த ஆகரத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நமக்கு பல துன்பங்களும் துயர்களும் நிச்சயமாக வரத்தான் செய்யும். பல சூழ்நிலைகள்ல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆகரத்தை உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தோம் சொன்னால் அதற்கான நன்மைகளை செய்வதற்காக முற்படுவோம். அதற்கு இடையூறாக வரக்கூடிய சமயத்துல அதை எதிர்க்கவும் துணிந்து நிற்போம். அப்படிப்பட்ட சமயத்துல இடர்கள் வரும்தான், நம்முடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய துன்பங்கள் வரும்தான். அப்படி வந்தால்தான் நாம் சரியான பாதையிலே நடக்கிறோம் என்று அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லையா, நபி தோழர்களுக்கு இல்லையா, நபிமார்களுக்கு இல்லையா, அத்தனை நபர்களுக்கும் சத்தியத்தை சொல்லக்கூடிய சமயத்துல மறுமையை நோக்கிய வெற்றிக்காக என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி கொண்டு போகக்கூடிய சமயத்துல நிச்சயமாக துன்பங்கள் வரணும். ஒரு உதாரணத்துக்கு சிரிச்சு பாருங்களேன், பல விஷயங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்திற்கு நம்முடைய நண்பன் இருக்கிறான். புகைப்பிடித்தல் என்பது இஸ்லாத்துல ஹராம். அது எந்த விதத்துல வந்தாலும் சரி, போதை என்பது ஹராம். முக்கியமாக அது எந்த விதத்துல எந்த வகையில் வந்தாலும் சரி ஹராம். நம்முடைய நண்பன் அந்த போதை பழக்கத்துல ஈடுபடுறான்னு வைங்க, நீங்க கண்டிக்கலன்னு சொன்னா அவன் காலங்காலத்துக்கு உங்கள் நண்பனாக இருக்கும். ஒட்டி ஒரு ராசம், ஏன் நீங்க கண்டிக்கல, போதை பழக்கம் செய்யலாம், ஆனால் அவனை எந்த விதத்திலையும் நீங்கள் எந்த தொந்தரவும் செய்யல, கண்டிக்கவும் செய்யல, அதே நேரத்தில் திருத்த சொல்லி அறிவுரையும் கொடுக்கல, உங்களுடைய நண்பனாகத்தான் கடைசி வரைக்கும் இருப்பான். அதே நேரத்தில் ஒரு முறை, ஒரே ஒரு முறை அந்த ஹராம் அதுல இருந்து வெளியே வந்து என்னை கண்டிச்சு பாருங்க, அடுத்த நொடி அவன் உங்களுக்கு எதிரியாக மாறினான். சர்வசாதாரணமாக பார்க்கணும், உறுதியாக கண்டித்தோம் என்று சொன்னான். அப்ப இதுதான் வாழ்க்கை. சரியான முறையிலே வாழ்க்கையிலே பயணப்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வழியிலே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படைகளே மறுமையிலே நான் வெற்றியடைய வேண்டும், என்னோடு சேர்ந்து என்னுடைய மக்களும் வெற்றியடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்ப்புகள் வந்துதான், நம்முடைய பொறுமைக்கு சகிப்புத்தன்மைக்கு சோதனைகள் வந்துதான் தீரும். அவ்வாறு வந்தால்தான் நாம் சரியான வழிமுறைகளில் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் அதை செலுத்தி உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போறோம், அவன் தான் செஞ்சுட்டு போறான், நம்ம செய்யலையே என்று சொல்லி அவனோடு ஈடு கொடுத்து சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மறுமையிலே வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, துனியா சிஜிலுல் முஃமினீன், இந்த உலகம் என்பது முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை போடுது. இந்த காஃபிர்களுக்கு இந்த உலகம் என்பது சொர்க்கம், முஸ்லிம்களுக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை. ஜன்னாத்துல் காஃபிர்.
இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு சிறைச்சாலைக்குள்ள இன்னைக்கு உள்ள சிறைச்சாலையே ரசூல்லா ஒப்பீடு செய்ய இயலாது, ரசூல்லாவுடைய சொல்லோடு ஒப்பீடு செய்ய இயலாது. காசு கொடுத்தோம்னு சொன்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு ஏறலாம். ஆனால் சிறைச்சாலை பொறுத்தவரை உண்மையான சிறைச்சாலை என்பது பல கட்டுப்பாடுகள் அறிந்ததாக இருக்கும். விரும்பினதை உண்ண இயலாது, விரும்பின இடத்துல உறங்க இயலாது, விரும்பின உடையை உடுத்த இயலாது. அவன் என்ன கொடுக்குறானோ அதான் உடுத்தணும், அவன் என்ன கொடுக்குறானோ அதான் உண்ணணும், அவன் எந்த இடத்துல உறங்க சொல்றானோ அந்த இடத்துல தான் உறங்கணும், அவன் எந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறானோ அத்தனை கட்டுப்பாடுகளையும் நாம் செய்துதான் இருக்கணும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகம் முஸ்லிம்கள் அத்தனை நபர்களுக்கும் சிறைச்சாலை கொண்டதுதான். என்ன காரியத்தை செய்ய நினைச்சாலும் சரி, மார்க்கம் என்பது மிகப்பெரிய தடுப்பணையாக அவங்க கணக்கு நாட்டிக்கும். மார்க்கம் வேணாம், மறுமை வேணாம், அல்லாஹ் வேணாம், அல்லாஹ்வுடைய தூதர் வேணாம் என்று மறைந்து தெரியக்கூடிய மக்கள் நிச்சயமாக முஸ்லிமாக இருக்கிறார். ஆனால் நான் முஸ்லிமாக இருக்கிறேன், மறுமையை நோக்கிய பயம் இடத்துல இருக்கிறது, அல்லாஹை பற்றிய அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய நம்பிக்கையுடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்கிறது என்ற விடயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை செய்ய நீங்கள் முயன்றாலும் மார்க்கம் என்பது நமக்கு முன்னால் வந்து நிற்கும். இந்த காரியத்தை மார்க்கம் எவ்வாறு பார்க்கிறது என்ற பார்வை கண்ணோட்டம் முன்னால் இருக்கும். ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, இது ஒரு குடும்பம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, நட்புகளை கொண்டிருப்பதாக இருந்தாலும் சரி, அரசியல் செய்வதாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயத்திலும் மார்க்கம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கும். மார்க்கம் இதை காட்டித்தரக்கூடிய வழிமுறை என்ன, அதை சரியான முறையிலே செய்து கொண்டு போனோம் என்று சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் ஆக்கி அருள்புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வனாக. என்னுடைய இந்த முதல் வரியை முடிவு அன்பிற்குரிய சகோதரர்கள் சகோதரிகள், அல்லாஹ்வுடைய மிகச் சிறந்த கிருபையினால் நாம் மார்க்கத்துடைய அடிப்படையான ஒரு சில விடயங்களை உங்களிடத்தில் இருப்பது, அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய மறுமையும் ஆகிரத்தையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அடிப்படையான சில விடயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டோம். அதுல முக்கியமான நாம் அனைவரும் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விடயத்தை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதர்களாகிய நாம் அனைவரும் பெரும்பாலான மக்கள் நம்முடைய உள்ளத்துல கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய விடயம் கேட்டா தன்னுடைய நலன், சுயநலம் என்று சொல்வார்கள். என்னுடைய நலம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்பதாகத்தான் பெரும்பாலான மக்களுடைய விடயங்கள் இருக்கும். ஒரு காரியத்தை செய்யணும் கேட்டா அதுல நான் வெற்றியடைய வேண்டும். அதே போல ஒரு வசதி கிடைக்கிறது என்று சொன்னால் அது எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வசதியாக இருக்கும். பெரும்பாலான மக்களுடைய எண்ணங்கள் சுபாவங்கள் எப்படி. ஆனால் மார்க்கம் எவ்வாறு காட்டித்திருக்கு என்று சொன்னால் அதுலயும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே ஆகிரத்திற்கான மிகச்சிறந்த ஆகிரத்தை நிச்சயமா ஆகிரத்தில் வெற்றியடைய வேண்டும் என்ற மிகச்சிறந்த எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படையான ஒரு காரியம் என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் அல்லாஹையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தாம் நிச்சயமாக பிறருக்கு எந்த விதமான தொல்லையும் தர வேண்டாம். தன்னுடைய நாவாலோ உடலாலோ எந்த விதமான தொந்தரவும் மற்றவர்களுக்கு செய்து கொள்ள வேண்டாம். அதே போல தன்னுடைய அண்டை வீட்டாரை அவர்கள் கண்ணியப்படுத்தட்டும், தன்னுடைய விருந்தாளிகளை சரியான முறையில அவர்கள் கண்ணியப்படுத்தட்டும். நம்பிக்கை கொண்டவர்கள் ஒன்று பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும் என்ற மிகச்சிறந்த அறிவுரையை நம்மிடத்தில் சொல்லி காமிக்கிறார். பொதுவாக நாம் தவறவிடக்கூடிய முக்கியமான ஒரு விடயங்கள் இதுவும் ஒன்று. மார்க்க விஷயத்துல எந்த அளவிற்கு நாம் சரியான முறையிலே நடந்து கொள்கிறோமோ அதுலயும் சில மக்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கிறாங்க. அது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் முறையில இருக்கக்கூடிய விடயங்கள். ஆனால் உலகத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான ஒழுக்கங்கள் பற்றி இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் பேசினால் நல்லதா பேசுங்க அல்லது வாய் மூடி இருங்க, சண்டை மூட்டி விடாதீங்க, மற்றவர்களை பிரிக்காதீங்க, மற்றவர்களிடத்திலே கோல் மூட்டி புறப்பேசி அவர்களுக்கு இடையிலே பிரிவினையை ஏற்படுத்தாதீர்கள். அதே போல பக்கத்து வீட்டுக்காரங்க அண்டை வீட்டுக்காரர்களையும் கண்ணியமாக அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விருந்தாளி உங்களுடைய வீட்டை தேடி வந்தார்கள் சொன்னால் அவர்களை அழகான முறையிலே அல்லாஹ்வுடைய கொடையை கொடுத்து கண்ணியப்படுத்துங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கொடை என்ன ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கொடை என்பது ஒரு பகலும் ஒரு இரவும் அவர்களுக்கு அழகான முறையிலே விருந்தளிக்கும்.
முடிந்தால் 3 நாளைக்கு அவர்களுக்கு விருந்தளியுங்கள். அதற்கு மேல் சக்தி பெற்றால் விருந்தளியுங்கள். மேற்கொண்டு செய்வது உங்களுக்கு தர்மமாக போகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். விருந்தாளி வந்தாலே ஏதோ பெரிய ஒவ்வாமையாக நினைக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். ஒரு காலகட்டம் இருந்தது, விருந்தாளி எல்லாம் போன போட்டு நம்ம கூப்பிடக்கூடிய நிலைமை இருந்தது. இன்னைக்கு உள்ள சொந்தக்காக விட்டானா மூட்டை முடிச்சு கட்டிட்டு நம்ம வெளியூருக்கு போயிடலாம் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. விருந்தாளின்னு சொன்னாவே ரொம்ப நஞ்சாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உண்மையிலேயே விருந்தாளி என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அருட்கொடை. சொந்த பந்தங்கள் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகச்சிறந்த நன்மைகளுடைய மூட்டை. நீங்கள் ஆயுட்காலங்கள் நீண்டாக வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய சொந்த பந்தங்களிடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. சொர்க்கத்திற்கு செல்வதற்கான இலகுவான வழியை உண்டாக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள். ஆனால் அப்படிப்பட்ட சொந்த பந்தங்களையும் ஏன் அண்டை வீட்டுக்காரர்களை கூட அந்நியர்களாகத்தான் மாற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் நகரத்திலும் சரி கிராமத்திலும் சரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். சொல்லா வாழ்க்கையில் அண்டை வீட்டாக்காரர்களுக்கு சொத்தை எழுதி வச்சிருவாங்களோ என்று நாங்கள் பயந்தோம் என்று நினைக்கிறார் சகாபாக்கள் எல்லாம், அவருடைய மனைவி மக்கள் எல்லாம். சொல்லாக்கு பெரிய அளவு சொத்து கிடையாது, ரொம்ப குறைவான சொத்து தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை நடுத்தர வர்க்கம் இருக்குமா இல்லையா, நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே ஏழ்மை நிலையில் இருப்பாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து கூட ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. ஆனால் அதையும் கூட அவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்துருவாங்களோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம், அவருடைய அந்த இணக்கம் இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட இணக்கத்தை எந்த இடத்துலையும் நம்ம பார்த்துக்கொள்ள முடியல. உண்மையிலேயே அல்லாஹையும் நாளைய ஆகிரத்தையும் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான ஒழுக்கங்கள் இது ஒன்று. அதனால இதை விளங்கிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை அதிகமாக மெருகேற்றிக் கொண்டு மிகச்சிறந்த கூடிய ஆகிரத்தை பெற்று சொர்க்கத்தில் பெரிய சுத்தமான ஜன்னத்தை நாம் அனைவரும் அடைந்து கொள்வோம் என்ற என்னுடைய துறையை வாசரதவான